Hey guys, this is Ayasami Rajesh here. நம்ம தலை சொன்னதே நீ ஃபாலோ பண்ணு. ஏன்னா இருக்கிற ஒரு லைஃபை நீ நல்லா என்ஜாய் பண்ணு. அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி ஒரே வெட்டு. அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யூரோஸ்பார் வந்திருக்கோம். அண்ட் யூரோஸ்பார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வெஜிடபிள்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கலான்னு தான் வந்தோம். பட் இன்னைக்கு அதே யூரோஸ்பாரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கிட்ஸும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1200. லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2300 அந்த மாதிரி ரூபிள்ஸில் 2300 ரூபிள்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கிட் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1190 1500 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆர்கிட் கிடைக்கிது. அண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தண்ணி ஊற்றுவாங்களா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்கிடுக்கு தண்ணி ஊற்றாமலே எந்த பிளான்ஸுமே தண்ணி ஊற்றாமல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டைமு ஆர்கிடுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் வச்சு அது ஒரு மாதிரி வாடி போன மாதிரி இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் லோவஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 299 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் 399 கூட சம்திங் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா 299 அந்த மாதிரி சம்திங் வச்சுருக்காங்க. 399 ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் கலர்ஸ். அண்டு 99க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பிளான்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பிளான்ட்டோட கண்டிஷன் இப்படி இருக்குது. பட் நம்ம பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு ஆர்கிட் வாங்கியிருந்தோம். ஒரு 1 இயர் இருக்குமா, 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷனில் ஒரு ஆர்கிட் வாங்கியிருந்தோம். அண்டு அதோட வீடியோவும் காமிக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். அண்ட் இது நல்லா வளர்ந்தோன்னு இதே ஒரு இதை வந்து இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி ரொம்ப டெத் கண்டிஷனில் இருக்கிறத வந்து நாங்கள் மறுபடியும் நல்லா வளர வச்சு காமிக்க போகிறோம். இதோட அண்ட் இது ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வெறும் 99க்கு போட்டாங்க. இது ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபரு. நார்மலாக இதோட ப்ரைஸை பாருங்களேன். இந்த கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 990. இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, பிங்க்கு, அங்கே இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஆர்கிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ்லேயே, அதாவது இந்த பிளான்ட் கிங்டமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ்லேயே லார்ஜஸ்ட் ஃபேமிலி. அண்ட் இந்த ஸ்பீஷியஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடேசியான்ற குரூப்புக்கு கீழே தான் வரும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ், thousands ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் உள்ள இன்னொரு கலர் வச்சுருக்காங்க, அதோட ப்ரைஸை பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு கலர் வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட ப்ரைஸ் பாருங்கள் 1290 சம்திங் வச்சுருக்காங்க. அண்ட் இதோட கலருமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸு, அப்புறம் ரோசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜர்பராவெலாம் வாட்டரில் போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம இங்கே ரஷ்யாவிலே வச்சுருக்க மாட்டோம். அண்டு இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம். இது ஒரு நல்ல கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டு கண்டிப்பாக ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம். ஆல்ரெடி இருந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே சேர்த்து. அதுக்கப்புறம் இதுலேயும் மேபி கட்டிங்ஸ் எடுத்து இன்னும் ப்ராபகேட் பண்ண முடியுமான்னு தெரில. பட் மேபி ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்காட்டில் கண்டிப்பாக அந்த சில் கிளைமேட்டுக்கு இது கண்டிப்பாக வரும். அண்டு கூடிய சீக்கிரமாக ப்ளாக் பண்ணுறேன். எப்படி ஒரு 6 to 8 months வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஊருக்கு எடுத்துகிட்டு போய் வளர வச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஆர்கிட் தான் வாங்கியிருந்தோம். இதோட ஃப்ளவர்ஸை பாருங்கள். அண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம். இதுவும் அதே ஒரு மாதிரி சாகிற கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணிட்டோம். அண்ட் இதில் பாருங்கள் புதுசாக துளிர் கூட வந்திருக்கு. இப்போ இதில் ஃப்ளவர்ஸ் இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு 6 months முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் நிறைய விட்டு வந்துருந்துச்சு. அதோட ஃபோட்டோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வாங்கின ஆர்கிட் பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷனை பாருங்கள். ஆல்ரெடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி. இது ஏன் நம்மளால் ரீஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறேன்னா அடியில் ஸ்டெம்மு பாருங்கள் இன்னும் க்ரீனாகவே இருக்குது. அண்ட் இதோட ரூட்ஸ் கூட பாருங்கள், அந்த க்ரீன் ஷேட்ஸ் நல்லாவே தெரியுது. அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா துளிர் வர்றதுக்கான இது பாயிண்ட்ஸ் கூட தெரியுது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள் புதுசாக துளிர் கூட வருது. அண்ட் இதனால தான் நான் சொன்னேன் இதை மறுபடியும் ப்ராபகேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இதை எப்படி ரீஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 24 ஹவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மக்கில் இந்த ஆர்கிடோட ரூட்ஸ் மட்டும் நலையிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னாவே போதும். ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றும் போது பாருங்கள், ஆல்ரெடி காஞ்ச மாதிரி இருந்த ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா க்ரீன் கலரில் தெரிய ஆரம்பிக்குது. இதுவே பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி தான். அண்ட் இது நல்லா ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். இது 24 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பழைய கண்டிஷனுக்கு வந்துடும். இந்த மாதிரி வாட்டர்லேயே டிப் பண்ணி வச்சுருந்தோம்னே. அண்டு 24 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் விற்கணும்னு கூட அவசியம் இல்லை, அடிக்கடி வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது போல் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பீஸ் அவுட்.